ரொம்ப கேவலமான ஒரு கட்சி, அது நீங்களே பாருங்க. ஆட்சி எப்படியாவது புடிச்சிடணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, விசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே. ஒரு முறையாவது நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். அலைபேசியில் அழைச்ச ஆறுதல், அது எப்போ 48 மணி நேரத்துக்கு அப்புறம். உடனே ஓட தெரியுதுல ஆளுநர் மாளிகைக்கு, உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுதுல, அப்ப பிச்சை எடுக்க தெரியுதுல, வந்து இங்க உட்காரு. உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. நம்ம இதை பத்தி பேசுறோம். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. கத்துங்கடா, நல்லா கத்துங்க, தொண்டை கிளி அளவுக்கு கத்துங்க. அந்த பொண்ணுக்கு ஆதரவா நீங்க எங்கேயுமே பேசவே இல்லை. எப்பயுமே விஜயை தாக்கினே பேசிக்கிறீங்க. உங்க நோக்கமே டிவிகேவை தாக்கி பேசுறது தான். அட்லீஸ்ட் நீங்க டிஎம்கேவை திட்டி பேசியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு சீட்னா கெளிச்சிருக்கீங்க. வெறும் டிவிகே விஜய் அதே பேசிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு பத்தி கொஞ்சம் நீதி கிடைக்கணும்னு பேசுங்க. இவரை திட்டி பூஜ்யம். சரி, விஜய் சார் தான் போய் பார்க்கல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை, சீமான் அண்ணா போய் பார்க்கல? ஏன் சிஎம் அண்ணா தான் போய் பார்க்கணுமா? இந்த லாஜிக்காக எல்லாம் பேசுறது, பொய் பேசுறது, இதெல்லாம் உங்கள் கட்சியில் மட்டும் தான் நடக்கும். நீங்கள் ஜோராக கத்தி பேசுறதுனால உங்களுக்கு அறிவுக்குது நாங்கள் எடுத்துக்க முடியாது. சுத்தமாக அறிவே இல்லை உங்களுக்கு. பேசுறது எல்லாமே சம்மந்தமே இல்லை அந்த பேச்சு.